தமிழ்நாட்டுக்கு ஒரு எடுத்துக்காட்டு மாவட்டமாக இருக்கக்கூடிய மாவட்டம் தான் தூத்துக்குடி மாவட்டம். தொழில் வளர்ச்சி, விவசாயம், மீன்பிடி தொழில், துறைமுகம், வர்த்தகம்னு எல்லாமே கலந்திருக்கக்கூடிய எல்லாத்துலேயுமே சிறப்பாக செயல்படக்கூடிய மாவட்டம் தான் இந்த தூத்துக்குடி மாவட்டம். அதே மாதிரி மதச்சார்பின்மைக்கு எடுத்துக்காட்டா தமிழ்நாட்டுக்கே இருக்கக்கூடிய மாவட்டம் இந்த தூத்துக்குடி மாவட்டம். இந்த தூத்துக்குடியில் திரு எடப்பாடி பழனிசாமி செஞ்ச அநியாயத்தை, அவருடைய ஆட்சி காலத்தில் செஞ்ச அநியாயத்தை, அக்கிரமத்தை யாராலையும் மறக்கவே முடியாது. ஸ்டெர்லைட் போராட்டத்தில் காக்கா குருவி சுடுற மாதிரி 13 பேரை சுட்டு கொண்டவர் தான் டிவியில தான் பார்த்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதே மாதிரி பழனிசாமியோட ஆட்சியில் சாத்தாங்குளத்தில் எவ்வளோ பெரிய கொடுமை நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். போலீஸ் ஸ்டேஷன்லேயே அப்பாவையும் பையனையும் வச்சு லாக்அப் டெத் அடிச்சே கொண்டுட்டாங்க. அவங்களோட மரணத்துக்கு நீதி வாங்கி கொடுக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி. நம்முடைய முதலமைச்சர் தான் அந்த லாக்அப் டெத்துக்கு ஒரு நீதி வாங்கி கொடுத்துருக்கிறாரு. தூத்துக்குடிக்கு துரோகம் செஞ்ச எடப்பாடி பழனிசாமியை தயவு செஞ்சு இந்த மாவட்டத்துக்குள்ள நுழைய விடாதீங்க. மீண்டும் மீண்டும் சொல்லுங்க, தூத்துக்குடி மாவட்டம் என்னைக்குமே கழகத்துடைய கோட்டை அப்படிங்கிறத நிரூபிச்சு காட்டுங்க. திரு ராமஜெயத்துக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க. கலைஞருடைய பேர்லயே உங்களுக்கு ஒரு வேட்பாளர் கிடைச்சிருக்கிறாங்க. கலைஞர் இந்த தொகுதியில் நின்னா எப்படி வாக்களித்து எப்படி பிரச்சாரம் பண்ணி வாக்களித்து வெற்றியை கொடுப்பீங்களோ அதே மாதிரி அண்ணன் கருணாநிதி அவர்களுக்கு கருணாநிதி வாக்கு கேட்டு உதயநிதி வந்திருக்கிறாங்க. இந்த கோயில்பட்டியில் எத்தனையோ சாதனைகள் செஞ்சிருக்கிறோம். அந்த சாதனையெல்லாம் சொல்லி உங்ககிட்ட உரிமையோடு வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். பாண்டவர்மங்கலம் ஊராட்சியில் இன்னைக்கு ஆரம்ப துணை சுகாதார நிலையம் ஆரம்பிச்சு கொடுத்தது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், நம்முடைய திராவிட மாடல் அரசு. மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட 3000 பேருக்கு வீட்டு மனை பட்டாக்கள் கொடுத்திருக்கிறோம். கடம்பூரில் சமுதாய நலக்கூடம் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் காமநாயக்கன்பட்டி வீரமாமுனிவருக்கு ஒரு புதிய மணிமண்டபம் அமைச்சு கொடுத்திருக்கிறோம். எழுத்தாளர் கி ராஜநாராயணன் அவர்களுக்கு 1 கோடி ரூபாய் செலவில் மணிமண்டபம். கோயில்பட்டி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் இன்னைக்கு கூடுதல் சிகிச்சை வசதிகள். 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய ஹாக்கி மைதானம். 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல். இது எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தது யாரு? நம்முடைய திராவிட மாடல் அரசு, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள்.